யாரோட போட்டோடி இது? மா, உன் மருமக யாருன்னு நீயே பாரு. இந்தா. ஹேய், நம்ம தாரா. அப்போ தாரா தான் எனக்கு அண்ணி. அப்போ அந்த போட்டோல அதான் நீ ஒன்னு செலக்ட் பண்ணலமா, அப்புறம் எதுக்கு அதை பாத்துக்கிட்டு? தாரா தான் உன் மருமக. ஆமா, நீ சொல்லிட்டா ஆச்சா. அவங்க எவ்வளோ பெரிய இடம், வீடு என்ன, வாசல் என்ன, நமக்கெல்லாம் அங்க கொடுத்து வைக்குமா என்ன? ஏம்மா கவலைப்படுற? அண்ணனுக்கு இவங்க தான் அண்ணினா யாராலையும் மாத்த முடியாது. தாரா தான் உன் மருமக. இப்ப தெரியுதா இவ யாருன்னு? கடைசியில அப்பா கூட நான் நம்பினேன் பாட்டி. தலைய அடிச்சுக்கிட்டு பாவி பய. நான் தான் அப்பவே சொன்னேனே காவியா, சொந்த மகளே ஏமாத்துறானே இவனெல்லாம். நல்லாவே வேணாம் பாட்டி, வேணாம். காவியா, இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா போலாம். ஏண்டி, இன்னும் உனக்கு என்ன தெரியணும்? இன்னும் உங்க அப்பா பாவன்னு உக்காந்து இருக்க போறியா? ஏய், உன்னை கூறு கட்டி வித்துருவாண்டி. வேண்டாண்டி, வா போயிடலாம். காவியா, வாமா போயிடலாம். எங்க பாட்டி போறது? அது வந்து கடைக்கு இல்ல, ரேவதி வீட்டுக்கு போயிடலாம். வாமா. ஆமாம் பாட்டி, போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எங்க போகணும்னு முடிவு செஞ்சுட்டு தான் போகணும். பாட்டி, இவ்ளோ நாளா நான் ஏங்கிட்டு இருந்த அப்பா பாசம் கிடைக்கும்னு தான் நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னேன். ஏன் ஃபேமிலி, ஏன் அப்பா, ஏன் தங்கச்சின்னு நினைச்சுதான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இனிமே பாட்டி, எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. யார் யார் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்னு எல்லாமே புரிஞ்சிருச்சு. என்ன ஏமாத்திட்டாங்கல்ல, அதுவும் பாசத்தை காமிச்சு ஏமாத்திட்டாங்கல்ல. பாட்டி, நான் கோழை இல்ல. அவங்க என்ன ஏமாத்தினதாவே நினைச்சுக்கிட்டோம். இதுக்கு மேல நம்ம என்ன முடிவெடுத்தாலும் ரேவதியும் ராணியும் வச்சுக்கிட்டு எடுப்போம். நாளைக்கு கடையில பேசிக்கலாம். இப்ப இங்க வேண்டாம். நிஜமாவா சொல்ற? நீயா இவ்வளவு தைரியமா பேசுற? பாட்டி, பாசத்துக்காக தான் இவ்ளோ நாளா நான் பயந்துகிட்டு இருந்தேன். நான் முட்டாள் இல்ல பாட்டி. உன் வளர்ப்பு சரியாதான் இருக்கும். நான் பாலாம்பிகை பேத்தி. அப்பவே சொன்னல, அப்பா சித்தி பூஜா விக்கின்னு பாவமா பேசுன. இப்ப தெரியுது அவங்க ட்ரூ கலர் என்னன்னு. அன்னைக்கு என்னமா டிராமா போட்டாங்க. ஐயோ, உன் சித்தி டிராமா குயின்டி. உன் தங்கச்சி பூஜா இருக்காளே, அவள கழுத்து நெரிச்சு. அந்த சைக்கோக்கு பொண்ணு கொடுக்கணும்னு உன் அப்பா எதை வச்சு டிசைட் பண்ணாருன்னே தெரியலடி. சந்திரனை நம்ப கூடாதுன்னு படிச்சு சொன்னனே, கேட்டியா நீ? மனுஷங்களை நம்ப கூடாதுடி, நம்பவே கூடாது. இல்ல பாட்டி, ஒரே அடியா அப்படி சொல்லிட முடியாது. நீங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறீங்க. யாரோ கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க. அதுக்காக எல்லாரையும் ப்ளேம் பண்ண கூடாது. எக்ஸாக்ட்லி. நீ நல்லா இருக்கணும்னு நாங்க தானே நினைக்கிறோம். சோ இனிமே நாங்க சொல்றத நீ கேளு. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்?
அந்த சைக்கோ ஹாஸ்பிட்டல்லயும் பார்லர்லயும் எப்படி நடந்துட்டா நீயே பார்த்தல்ல. அவனா உன்னை படிக்க காலேஜுக்குலாம் அனுப்ப போறான். காலேஜா? வெளியே கூட அனுப்ப மாட்டான். ஆமா, என்ன அனுப்பவே மாட்டான். குட் கேர்ள். இப்பதான் நீ கிளியரா திங்க் பண்ற. இனிமே யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மேரேஜ் உனக்கு வேண்டவே வேண்டாம். கரெக்ட் டி. அதுல நீ ஸ்ட்ராங்கா இருக்காவியா? காவியா, இன்னும் என்னம்மா யோசனை? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீ உன் பிள்ளையார பண்ண நினைச்சு ஒரு நல்ல முடிவேடு. அவர் உனக்கு துணையா இருப்பாரு. எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். நான் உத்தமனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது போதும். இதுக்கு மேல ஸ்கெட்ச நாங்க போட்டுக்கிறோம். என்னடி? ஏண்டா, ஏன் இன்னும் குளிக்காம இருக்க? டேய் தம்பி, என்னடா குளிக்க போகலையான்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம நின்னுட்டு இருக்க? குளிக்கிறேன். என்னடா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? என்னன்னு சொல்லு. என்னாச்சு மாப்பிள? இன்னும் சாப்பிட கூட வரவே இல்லைன்னு வேலைக்காரமா சொல்லுது. ஏங்க, அவன் இன்னும் குளிக்கவே இல்லைங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஏண்டா இப்படி இருக்க? என் தம்பி இப்படி எல்லாம் இருக்க மாட்டானே. என்னடா ஆச்சு? மாப்பிள அந்த காவியா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தாப்புல. அங்க ஏதாச்சும் பிரச்சனையா மாப்பிள? என்னடா ஆச்சு? என்கிட்ட சொல்லுடா, என்ன நடந்தது? பொய் சொல்லிட்டாக்கா. என்கிட்டயே காவியா பொய் சொல்லிட்டாக்கா. எதுக்கு? என்ன பொய் சொன்னா? சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்திருக்கா. நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்றா. அவளை கூட்டிட்டு போய் டைம் எல்லாம் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் ஆமா நான் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாக்கா. நான் இதை காவியா கிட்ட எதிர்பார்க்கலக்கா. இவ்ளோதானா? ஏண்டா, ஃப்ரெண்ட்ஸ் தானே பாத்துட்டு வந்திருக்கா. இது சாதாரண விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதான்க்கா. இது நார்மலான விஷயம் தானே. இதுக்கு போய் ஏன் அவ பொய் சொல்லணும்? அதான்க்கா எனக்கு கவலையா இருக்கு. என்ன மாப்பிள இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு? ஏதோ சின்ன பொண்ணு பயத்துல பொய் சொல்லிருப்பா. ஏங்க, யாருங்க சின்ன பொண்ணு? அவ என்ன சின்ன பொண்ணா? என் தம்பி வருத்தப்படுறதும் சரிதான். டேய், நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு சரியில்லடா. எனக்கு என்னமோ இந்த சம்பந்தமே பிடிக்கல. உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? வேற பொண்ண பாக்கலாம்டா. ஆஹா, அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவான் மாப்பிள. உங்க அக்கா சொல்றதும் சரிதான். இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியான இடமா பாப்போமே. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ போய் சொல்லிருக்கானா? தப்புடா. கூட இருக்கிற சகவாசம் சரியில்லை. இதோட நிறுத்திக்கலாம்டா தம்பி. போதும். கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஆமா மாப்பிள, அதான் கரெக்ட். ஜோசியர் வேற இது பொருத்தம் சரியில்லை, இதெல்லாம் சரி வராதுங்கிறாரு. இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பெரிய இடமா பாப்போம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். வேண்டாம். இந்த வீட்ல காவியா வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு பேச்சு வந்துச்சு. அப்புறம் அவ்வளவுதான். காவியாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஞாபகத்துல வச்சுக்கங்க.